வாகை தமிழ்ச்சங்கத்தின் நவதமிழ் நவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நவ தமிழ் கருத்தரங்க நிகழ்வில் சங்க தமிழ் பற்றி இங்கே உங்களுடன் புறநானூற்றிலிருந்து சில கருத்துக்களை பகிரலாம் என வந்திருக்கிறேன். புறநானூறு பகரும் தன்னம்பிக்கை சிந்தனைகள். புறநானூறு சங்க இலக்கியங்களில் பழமையான நூலாகும். புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது என நாம் அறிந்திருக்கிறோம். சங்க இலக்கிய தொகை நூல்களில் ஒன்றான 8 தொகையில் இடம்பெறக்கூடிய புறநானூறு மூவேந்தர்களின் மற்றும் நில கிழார்களின் வாழ்க்கை வரலாறு, வீரம் செழுமிய அவர்களது புகழ் செறிந்த பக்கங்கள் என்று பல்வேறு பாடல்களில் நாம் இவற்றை காணலாம். தமிழர் வாழ்வியல் மட்டுமே புறநானூற்றின் உள்ளடக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு பாடல்களுமே சங்க பாடல்களுமே நமது தற்கால வாழ்க்கைக்கும் நாம் கொண்டு செலுத்துவனவாக இவற்றின் அரிய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. வாழ்க்கையில் போராடும் திறன்தான் அடிப்படை என்பதை புறநானூறு நமக்கு விளக்குகிறது. அதில் காணப்படக்கூடிய வீரர்களின் வரலாறுகள் மற்றும் மூவேந்தர்களின் ஆட்சித்திறன், போர் போன்றவை அவ்வாறுதான் நமக்கு விளக்குகின்றன. வாழ்க்கையில் போராடக்கூடிய திறனை முன்னிறுத்தும் புறநானூறு அஞ்சி ஒதுங்குவதை அறவே ஒதுக்குகிறது. எதற்கெடுத்தாலும் அஞ்சி புறமுதுகிட்டு ஓடுவதை அறவே விலக்கி வைக்கிறது புறநானூறு. புறநானூற்றில் காணப்படக்கூடிய மக்கள் எதை கண்டும் அஞ்சி ஒளிந்தவர்கள் இல்லை. அவர்கள் பொருள் ஈட்டுதல் பிறருக்கும் பயன்படுத்துவதற்கே என்ற கோட்பாட்டையே இந்த நூல் முழுவதும் வலியுறுத்துகிறது. பொருள் ஈட்டுதல் பிறருக்கும் பயன்படுதல் எனப்படக்கூடிய ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்ட நூல் புறநானூறு. இந்த புறநானூறு எப்படி தமிழர்களின் வாழ்வியல் பகரும் பெட்டகமாக காணப்படுகிறதோ அதே போல நமது பண்பாட்டு களஞ்சியமாகவும் அது விளங்குகிறது. பழந்தமிழ் இலக்கியமான புறநானூறு பகரும் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வழி வழியாக நாம் அந்த சங்க காலத்தின் காலங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதையே தான் இந்த புறநானூற்று பாடல்களின் வழியாக நாம் இங்கே அறிய இருக்கிறோம். பழந்தமிழரின் நம்பிக்கைகளும் தன்னம்பிக்கை சிந்தனைகளும் அளப்பரியவை. வீர ஒளி கால இலக்கியங்களில் தனித்தன்மை வாய்ந்த இலக்கியமான புறநானூறு. இந்த புறநானூறு மக்கள் நன்மைக்கு அடிபணிந்தும் தீமைக்கு அஞ்சியும் தங்களது வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள் என்பதை விளக்குகிறது. அந்த தீமைக்கு அஞ்சி தங்களது வாழ்க்கையை அமைத்த அந்த உணர்வு எப்படி நம்பிக்கையாக மலர்ந்தது என்பதுதான் இந்த புறநானூற்று பாடல் நமக்கு தரக்கூடிய செய்தி. இயற்கை மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டிருந்த உறுதிப்பாட்டை பெற்றிருந்த மக்கள்
நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தார்கள். இயற்கை அதன் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டே செயல் வடிவம் பெறுவதாக பழந்தமிழர்கள் நம்பியிருந்தார்கள். தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையின் ஆதாரத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை தரக்கூடிய, களிப்பினை தரக்கூடிய அந்த மன விருட்சத்திற்கு தன்னம்பிக்கை எனும் நீரூற்றி வளர்த்த செயலில் மக்களின் செயல்களை புறநானூறு எடுத்து எண்ணுகிறது. இவற்றை உறுதி கொண்ட மனதால் பெற்ற தன்னம்பிக்கை, கல்வியின் விளைவால் பெற்ற நம்பிக்கை என்ற இரு தலைப்பில் இவற்றை இங்கே நாம் பார்க்கலாம். உறுதி கொண்ட மனதால் பெற்ற தன்னம்பிக்கை, இதில் புறநானூற்றில் 72ஆம் பாடலான பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரது பாடல். இது உறுதி கொண்ட மனதால் பெற்ற நம்பிக்கை. உறுதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை என துவங்கக்கூடிய இந்த பாடல், பொருந்திய எண்ணிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது உலகமொடு நிலைய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறப்போர் புண் கண் கூற இறப்போர்க்கு ஈயா இன்மையான் உறவே என பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்படிதான் தனது நம்பிக்கையை படர்த்துகிறார். இந்த நாட்டை புகழ்ந்து கூறுபவர்கள் ஏளனத்துக்கு உரியவர்கள். இளையவன் என் மனம் வருந்துமாறு கூறி தங்களிடத்து மாறி மாறி ஒலிக்கும் மணிகள் அணிந்த பரந்த பெரிய பாதங்களை கொண்ட நெடிய யானைகள் இருக்கக்கூடிய தேர்கள், குதிரைப்படை வீரர்கள் இதெல்லாம் எண்ணி வலிமையை கண்டு அஞ்சாது, அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனின் வலிமையை கண்டு அஞ்சாது என்னை பற்றி இழிவாக பேசக்கூடிய சினத்தோடு கூடிய வேந்தர்களை பொறுத்தற்கரிய போரில் அழியுமாறு தாக்கி அவர்களையும் அவர்களது முரசுகளையும் நான் கைக்கொள்வேன். என்னை இழிவாக பேசியவர்களை நான் எப்படி வெல்வேன் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் உறுதி கூறுகிறார். அப்படி நான் செய்யாவிட்டால் செய்யேனாயின் என் குடை நிழலில் வாழும் மக்கள் சென்றடைய வேறு இடமில்லாமல் எம் வேந்தன் கொடியவன் என்று கண்ணீர் வடித்து அவர்களாலேயே நான் கொடுங்கோலன் என்று தூற்றப்படுவேனாக என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த உயர்ந்த கேள்வியுடைய மாங்குடி மருதன் முதல்வனாக உலகத்தோடு நிலை பெற்ற பலரும் புகழும் புலவர்கள் என்னை பாடாது என் நாட்டை விட்டு நீங்குக, ஏனென்றால் நான் அவ்வாறு நான் வீழ்ந்தால் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் குறிப்பிடுகிறார். அப்படி நான் வீழ்ந்தால் என் வேந்தன் கொடியவன் என்று கண்ணீர் வடித்து அவர்கள் என்னை தூற்றட்டும். அப்படி என்றால் அப்படி நான் தூற்றப்பட மாட்டேன். என்னால் காப்பாற்றப்படுபவர்கள் துயரம் மிகுந்து என்னிடம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஈகை செய்யாமல் நான் எப்படி எனது வறுமையை நான் அடைவேனாக? எனக்காக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவாமல் நான் வறுமையை அடைவேன். இவன் மிகவும் இளையவன், இவனது புகழும் நகைப்பிற்குரியது என்று வெறுக்குமாறு பகைவரை கண்டு பொறுத்தற்கரிய போரில் பகைவரின் 4 வகை படைகளையும் சிதறுமாறு வெல்வேன். நான் வெல்லத் தவறினால் நான் அரசன் அல்ல, கொடியன் என பழி தூற்றட்டும் என்று தனது வீரத்தின் மேலுள்ள அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை உறுதி கொண்ட நெஞ்சம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது பாண்டியன் நெடுஞ்செழியனின் இந்த பாடல். இப்படி தனது செயல் கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் இந்த பாடல்.
நான் அப்படி செல்வேனாகில் அப்படி நான் ஒரு பொழுதும் ஆக மாட்டேன். ஏனென்றால் தனது வீரத்தின் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் வைத்த நம்பிக்கை என்றும் அசையாது. இதைப்போல மற்றொரு பாடல், கல்வியின் விளைவாக பெற்ற நம்பிக்கை. இது ஔவையாரது பாடல். வாயிலோயே வாயிலோயே என துவங்கக்கூடிய இந்த பாடலானது, அதாவது வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே, கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல், அறிவும் புகழும் உடையோர் மாய்த்தே மாய்ந்தென வருதலை உலகமும் அன்றே, அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் மைவல் சிறார் மழுவுடை காட்ட, அகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. புறநானூற்றின் 206வது ஔவையாரது பாடல். அதாவது கற்றவர்க்கு எந்த தேசம் சென்றாலும் எந்த திசை சென்றாலும் அவர் உண்பதற்கு ஏதுமில்லாமல் போகாது. அதைப்போல வாயில் கோப்பனே வாயில் காப்போனே, வல்லன்மை மிக்கவர்களின் செவிகளில் நல்ல சொற்களை விதைத்து எனக்கு தேவையான பரிசிலை விளைவிக்கும் ஆற்றல் மிக்க உள்ளத்தை கொண்ட பரிசிலர்கள் எப்போதும் செல்லக்கூடிய அடைக்காத வாயிலை கொண்டவனே, தலைவனாகிய அதியமான் தன் தரம் அறிய மாட்டானா, இல்லை தன் தரத்தை அறிய மாட்டானா? மரத்தை வெட்டி கொள்ளும் தச்சர்கள் பெற்ற சிறுவர்கள் தம் மழுவோடு காட்டிற்கு சென்றால் அங்குள்ள மரங்கள் அவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் பயன்படும். அந்த மரங்களை அவர்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அப்படி தச்சர்கள் சிறுவர்கள் அவர்கள் காட்டிற்குள்ளே வாழ்க்கை நடத்தும் பொழுது அவர்களுக்கு எப்படி வாழ்க்கையானது எளிமையாக மாறிவிடுமோ, அதே போல கற்றவர்களுக்கு எந்த திசை சென்றாலும் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லாமல் ஆகாது, சோறு கிடைக்கும். எத்திசை சென்றாலும் அத்திசை சோறு என வாயில் காப்போனிடம் ஔவையார் தெரிவிப்பதாக இந்த அருமையான பாடல். காட்டில் மரங்களுக்கு குறைவில்லை, அதுபோல உலகத்தில் புரவலர்களுக்கும் குறைவில்லை. எந்த திசை சென்றாலும் சோறு கிடைக்கும் எனும் கல்வியின் விளைவால் பெற்ற அந்த தன்னம்பிக்கையை ஔவையார் இந்த பாடலில் பகிர்வதாக நாம் இங்கே காணலாம். பசியை விட மானம் பெரிது. எப்படி அந்த தச்சர்களின் பெற்ற சிறுவர்கள் கலைத்திறனே அவர்களது வாழ்க்கையின் முதலீடு, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை. காட்டிற்கு சென்றால் அவர்களுக்கு தேவையான அந்த மரங்கள் கிடைக்கும். அதை போல தனது வாழ்க்கையில் கொண்ட அந்த கல்வியானது ஔவையாருக்கு யாரும் அவருக்கு பரிசில் வழங்கவோ உணவு தரவோ வேண்டியதில்லை. ஏனென்றால் சென்ற இடமெல்லாம் கற்றவர்க்கு சிறப்பு, எத்திசை செலினும் அத்திசை சோரே என ஔவையார் தெரிவிக்கிறார். இப்படியாக பல்வேறு பாடல்கள் புறநானூற்றில் நம்பிக்கையை தரக்கூடிய வீரம் செழுமிய பாடல்கள் காணப்படுகின்றன. அதில் 2 பாடல்களை மட்டும் இந்த கருத்தரங்கில் நாம் கண்டோம். சங்கத்தமிழ் நிகழ்வில் புறநானூறு பகரும் நம்பிக்கை சிந்தனைகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் ரோஸ்லின், கவிஞர், எழுத்தாளர், மதுரை. ஆசிரியராக பணி செய்கிறேன். நன்றி.